ஏழை தாய் வந்து நின்று, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஒரு வாய் சாப்பாடு கொடுமான்னு கேட்டார்கள். என் கையில் சாப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அப்படியே அந்த சாப்பாடு அந்த அம்மா கையில கொடுக்கலானா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குமா, கீழே விழுந்துட்டேம்மா, எனக்கு இந்த எண்ணெய் வாங்குறது காசு கொடுமா. நாங்க என்கிட்ட காசு இல்லை அந்த டைம்ல, ஒரு 10 ரூபா இருந்துச்சு. அந்த 10 ரூபா அந்த எண்ணெய் வாங்குறதுக்கு காணாது. நேரம் அந்த தாயை வீடழைத்து கொண்டு போய், இது பெருமைக்காக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், இதெல்லாம் நம்ம செய்யணுங்க, செய்யணும், நிச்சயமா செய்யணும். உங்க கையில பணம் இருந்தா கையில கொடுங்க, அம்மா இதை செய்யுங்க அம்மா. சாப்பாடுன்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம போகாதீங்க. நீங்க அந்த பலனை நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கூட்டிட்டு போய் ஒரு பைபிளையும் தூக்கி கையில கொடுத்து, அந்த அம்மாவுக்கு ஒரு வாய் சாப்பாடையும் கொடுத்து, கையில இருந்த கொஞ்சம் ரூபாயும் எடுத்து அந்த அம்மா கையில கொடுத்தேன். அந்த அம்மா யாராக இருக்கிறாளா எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். கஷ்டப்படலாம், துன்பப்படலாம், வேதனைப்படலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை கர்த்தர் ஆசீர்வாதமா என் குடும்பத்தை வைத்திருக்கிறார்.